வணக்கம் நண்பர்களே. டுடே நம்ம கடை முன்னாடி மண்ணு கொண்டு வந்து கொட்டணும்னு சொன்னார். சரி வருவாருன்ட்டு பார்த்தா அவர் ஆளை காணோம், மண்ணையும் காணோம். சரின்னு காலையில் சாப்பாடு அடித்து நொறுக்கிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கடையை சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். ஆனால் அப்போ தான் தோணுச்சு, கடையை சுத்தம் பண்ணோம்னா மண்ணு கொட்டினா மறுபடியும் டஸ்ட் ஏறுமே அப்படின்ட்டு சரின்ட்டு அப்படியே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கடையில் அருவாள்மனை, மம்மட்டி இதெல்லாம் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ராகி போண்டா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஜிம் ஒர்க் அவுட் போட்டோம். நேற்றைய ஒர்க் அவுட்டு பேக்குக்கும் பைசெப்ஸுக்குங்க. நம்மளோட சேனலில் ஒரு கோல் வச்சுருக்கோம். அதாவது 1 மில்லியன் ஆர் 10 மில்லியன் வியூஸ் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 3 ஸ்டார் to 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம சீக்கிரம் அடையணும். அதுக்கான ஒர்க்கும் போடணும். அதுக்கப்புறம் சோளக்கருது வாங்கி சாப்பிட கிளம்பிட்டாங்க. கடைக்கு போய் சோளக்கருது கேட்டால் சோளக்கருது வேவிச்சதும் 10 ரூபாய்ங்கிறாங்க, வேக வைக்காததும் 10 ரூபாய்ங்கிறாங்க. இது என்ன லாஜிக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி வெந்ததையே கொடுங்க, எனக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு வெந்ததை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அப்புறம் நைட்டு என்னோடய ஃப்ரெண்டுகளுக்கு கால் பண்ணி பேசினோம். அப்போது என்னை பற்றின விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எப்போவுமே திட்டுற பசங்க இப்போ சரி ஏதோ உருப்படியான விஷயம் பண்ணுவோம் போல், சரி பண்ணு அப்படின்னு சொன்னானுங்க. சரின்ட்டு மன மகிழ்ச்சியுடன் ChatGPTயில் சென்று சில நாலேஜ் எடுத்துக்க வேண்டியது இருந்துச்சு. சரின்ட்டு எடுத்துட்டு நாளைக்கு மண்ணு கொட்ட வருவாரான்ட்டு பார்ப்போம். அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே படுத்துங்கியாச்சு.